அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. ஒரு கதை. அதாவது பகிர்ந்து உண்பது. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாட்ட இருந்து 2 ஆப்பிளை எடுத்துக்கொண்டான். அவங்க அம்மா கிச்சனில் ஆப்பிள் வச்சுருந்தாங்க. அதை 2 எடுத்துக்கிட்டான். அதில் 1 எடுத்து கழுவி விட்டு சாப்பிட்டான். இன்னொன்றை கழுவி கொண்டு கையில் வைத்து கொண்டான். அவன் தாய், எனக்கு ஒன்று தரையா, 2ஐயும் உன்னால் சாப்பிட முடியாது, எனக்கு 1 தரையான்னு கேட்டாங்க. அந்த பையன் 2வது ஆப்பிளையும் கடித்தான் இந்த கையிலிருந்து. என்ன நான் கேட்க இதையும் எச்ச பண்ண அதையும் எச்ச பண்ண அப்படின்னு அவங்க தாய் கடிந்து கொண்டாள். அதற்கு அந்த புத்திசாலி சிறுவன் சொன்னான், அம்மா, இந்த ஆப்பிள் இனிக்குது, இதை சாப்பிடுங்க, இதை வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னான். அவங்க அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு விட்டாள். இதிலேருந்து என்ன தெரியுது? யாரையும் அவசரப்பட்டு எதுவுமே நினைக்கக்கூடாதுன்னு தெரியுதல்லவா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். மதிப்பு பற்றி சொல்கின்றேன். அந்த பணக்காரர் சைடாக ஒரு தொழிலை வைத்து கொண்டிருந்தார். பழைய காரை வாங்குவது, கொஞ்சம் லாபம் வைத்து அதை விற்பது. யாருமே வாங்க வரவில்லை இந்த காருக்கு. இவர் ஞானியை பார்க்க அடிக்கடி செல்வார், குருமடத்துக்கு. அதற்கு அந்த ஞானி சொன்னார், இது ஒரு அருங்காட்சியகத்தில் கொண்டு வைத்து காட்டு, அங்கே போனால் அந்த கார் தான் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ₹1 கோடி பேசிட்டார், கணக்கே பார்க்காம. இதிலேருந்து என்ன தெரியுது? மதிப்பு தெரியாத இடத்தில் நாம் குப்பையாக தெரிவோம். சரியான இடத்தில் நாம் இருந்தோமானால் நாம் மற்றவர்களுக்கு வைரமாக தெரிவோம். நன்றி. நேர்களால் நான், நேர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. அதாவது ஒரு கதை சொல்கின்றேன். குட்டி கதை தான். ஒரு காகம் என்ன செய்தது? ஒரு இறைச்சி துண்டை எடுத்துக்கொண்டு கவ்விக்கொண்டு பறந்தது. எல்லா காக்காவும் அதை துரத்தின. காகம் பகிர்ந்து தான் உண்ணும். இருந்தாலும் அந்த காகம் அதை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்திலோ எங்கேயாவதோ உட்கார்ந்து அதை பகிர்ந்து உண்ண காக்கான்னு தான் கூப்பிடும். ஆனால் அதற்குள் இந்த காகங்கள் அவசரப்பட்டு துரத்தின. அது கீழே போட்டுட்டு வேகமாக பறந்து போயிடுச்சு. அப்போ அந்த காகம் நிம்மதியாக இருந்துச்சு. என்னடா, நாம் பகிர்ந்து தர்றதுக்குள்ளே இவங்க இப்படி நம்மளை துரத்துறாங்களே ஒரு இடம் பார்க்குறதுக்குள்ள அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிது. அதாவது சிலவற்றை வேண்டான்னு சீன்னு விட்டுட்டா நமக்கு நிம்மதி தானாக தேடி வரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. ஒரு ஏழை, மிகவும் ஏழை குடும்பத்தில் யாருக்குமே வருமானம் இல்லை. ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி. அவர் மட்டும்தான் அன்றாடம் கொஞ்சம் வருமானம் தேடிக்கொண்டு வருவார். அப்படி இருக்கும் பொழுது தன் மகனை பள்ளிக்கு அனுப்பி படிக்கவும் வைத்தார். அப்பா, நீங்கள் கிழிஞ்ச செருப்பே போட்டுட்ருக்கீங்களே, எத்தனை செருப்பு தைக்கிறீங்க? அந்த தகப்பனார் சிரித்து கொண்டே சொன்னார், என் காலில் பழைய செருப்பு இருந்தால் தான் உன் காலில் புது செருப்பு நான் போட முடியும் அப்படின்னு சொன்னாராம். தந்தையின் தியாகம்
அதாவது வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு இருக்காது, திட்டிக்கொண்டு இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது. தந்தையினுடைய தியாகம் பெரும்பாலும் அமைதியாகத்தான் இருக்கும், மௌனமாக தான் இருக்கும் தியாகம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. அதாவது ஒரு நம்பிக்கையை பற்றி பார்க்கலாம். மரம் வெட்டும் ஒரு நபர் ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தார். வெயில் தாங்கலை, அந்த மரத்தின் நிழலில் ஒதுங்கினார். மரம் அவனுக்கு நிழல் தந்தது. என்னை வெற்றியே, நான் உனக்கு நிழல் தர மாட்டேன்னு சொல்லுச்சு. இல்லை, என்னை வெட்டினாலும் உனக்கு நிழல் தருவேன் என்றது மரம். அன்பு என்பது பிரதிபலன் எதிர்பாராதது. அன்புங்கிறது பிரதிபலன் பார்க்காமல் இருக்கும் அன்பு. என்னவென்று சொல்வது? கடவுளுக்கு சமமானது அது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. நம்பிக்கையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் மழை வேண்டி, அதான் ஊர் மக்களே கூடி அந்த ஊர் தலைவரோட முன்னிலையில் எல்லாம் கடவுளை வேண்டினாங்க. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் குடையை பிடித்து கொண்டு வந்திருந்தான். அவனுக்கு என்ன, இத்தனை பேர் ஊர் மக்களே நம்ம வேண்டுறோம், ஏன் மழை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவன் குடையை பிடித்து கொண்டு வந்தான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. ஒருவர் கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்வார்? செவுத்தில் போய் ஆணி அடிப்பாராம். அது எதுக்கு? தன்னுடைய கோபம் குறையுங்கிறதுக்கோசரம் ஒரு இதில் போய் வேகமாக ஆணி அடிச்சுக்கிட்டே இருப்பாராம், ரொம்ப வெறிகுண்டு. கோபம் குறைஞ்சோன்னே அந்த ஆணியை ஒவ்வொன்றாக பிடுங்கினாராம். ஆனால் ஆணியை வேகமாக அடித்தோம், ஆணியை பிடுங்கியும், கோபமாக இருக்கும்போது ஆணி அடித்து, கோபம் தணிஞ்சோன்னு ஆணியை பிடுங்கி, இப்படியே இந்த ஆளோட காலங்கள் ஓடியது. ஆனால் சுவரில் இருந்த ஓட்டைகள், ஆணி அடித்த ஓட்டை அப்படியே இருந்தது. நாம் யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தினால், மன்னிப்பு கேட்டோம்னாலும், எத்தனை லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவருடைய உள்ளத்தில் உள்ள வடு மறையவே மறையாது. கோபம் இருக்கலாம், அளவுக்கு மீறின கோபம் தனக்கும் துன்பம். நாம் யாரை துன்பப்பட வைக்கின்றோமோ அவர்களுக்கும் அது மறையாத வடுவாகிவிடும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. அதாவது ஒரு கதை, குட்டி கதை தான். நாய் தன்னுடைய வாலை துரத்தி கொண்டது, அதாவது துரத்தி கொண்டே போனது. அதாவது திருப்பி திருப்பி அப்படியே வாலை பிடிச்சி இப்படியே துரத்திக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு நாய் சொன்னது, வாலை துரத்துறத நிறுத்திடு, நீ முன்னாடி செல்லு, முன்னோக்கி நீ ஓடினால் வாளும் உன் பின்னாடி தான் வரும். மகிழ்ச்சியும் அப்படித்தான், நீ அதை துரத்த தேவையில்லை. நல்ல செயல்களை செய், நல்லவற்றை பேசு, அது நல்ல ஒரு மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும். இது உண்மைதானே? மனிதர்களுக்கு இது ஒரு உதாரணம் போதும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. அதாவது ஒரு அரசன்
மோதிரத்தில், தான் போடுற மோதிரத்தில் ஆசாரிகிட்ட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுத சொன்னானாம். அதாவது இன்பத்தில் ஆடும்போதும் துன்பத்தில் வாடும்போதும் அதை பார்த்து தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டான். இதற்காக இதை எழுதச் சொன்னானாம். இது வேண்டாம்.